ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கத்தரிக்காய் கறி குழம்பு தான் எப்படி வைக்கிறேன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1/4 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், அதனால் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, அதையும் தண்ணியில் கழுவிட்டு நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்தரிக்காய் வந்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் கத்திரிக்காயை கட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டே கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சிங்கன்னா காரி போயிடும், நல்லா இருக்காது குழம்பு வைக்கும்போது. அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டாங்க. இந்த கத்திரிக்காய் கட் பண்ணேன். கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா இந்த குழம்புக்கு நல்லா இருக்காது, அதனால் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க, அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த சமைக்கிற எண்ணெய் இல்லை, வாங்க மறந்துட்டேன், அதனால் நல்லெண்ணெய் வச்சு சமைக்க போகிறேன். கொஞ்சமாக இந்த அளவு சோம்பு போட்டுக்கோங்க. எல்லாரும் கறி குழம்புக்கு பட்டை லவங்கம் அதான் போடுவாங்க. இது வந்து நம்ம கத்திரிக்காயில் கறி குழம்பு வைக்க போகிறதுனால சோம்பு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, அப்போதான் இந்த குழம்பு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு மெயினே நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா தக்காளி வதங்குறது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கி நல்லா சுருளை வதக்கணுங்க. கத்திரிக்காய் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை வாங்கிக்கோங்க. பூச்சி கத்திரிக்காய் வாங்கினாலும் பூச்சி இருக்கான்னு பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டு வதக்குங்க. ஓகேவா? கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நல்லா பாத்திரத்தில் பிடிச்சிடாம வதக்குங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே, எப்போவும் நீங்கள் எண்ணெய் ஊற்றுறத விட கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பொடி போடுறதாங்க மெயின்னு. மிளகாய் பொடி அதிகமாக போடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் மல்லிப்பொடி ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு பொடி போடக்கூடாது. பொடி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. இதுக்கு மெயினே அதாங்க, பொடி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி
நல்லா பொரிக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பெரட்டல் மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பொடியை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ இந்த அளவு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த எண்ணெயெல்லாம் தான் இருக்கு பாருங்க, அது அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். மூடி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 சில்லு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுங்க. அரைச்சி ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு குழம்பை இறக்கி பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.